அதில் ஆதி காலத்தில் இருந்திருக்கு. ஆதி காலத்தில் இருந்தது தான் லிங்கம் நிறைய லிங்கெல்லாம் இருந்திருக்கு. அதையெல்லாம் களவாட்டி போயிட்டாங்க. இப்போ இந்த சுவாமி மட்டும்தான் இருக்குது. மரத்தக்கரு ஜட்ஜு எல்லாருமே ஏகப்பட்ட பிஏபியில் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனால் எடுத்து திருப்பணி யாராலையும் செய்ய முடியல. இங்கே நமக்கு ஒரு புண்ணியத்தை கொடுத்துருக்காரு, நம்ம உருவாக்கி விட்டுருக்கோம் எல்லாருமே. சிவாய் நம்ம திருச்சிட்டம்பலம். தூத்துக்குடி மாவட்டம் தெய்வ செயல்புரம், அதாவது தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி போகக்கூடிய 4 வழி சாலையில் மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்கும். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தெய்வ செயல்புரத்தில் முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய சிவன் கோவில் இருந்து சிதைவடைந்து விடவே அதில் இருக்கக்கூடிய திருமேனிகள்லாம் காணாமல் போயிடுச்சு. அதனுடைய மீதமாக ஒரு சின்ன சிவலிங்கம் மட்டுமே அந்த ஆலமரத்தினடியே இருந்தது. அந்த கோவில் கட்டுமானங்களை எல்லாமே அங்கே பார்க்க முடிஞ்சது. தாமிரபரணி ஆற்றின் கரையிலேயே நிறைய சிவாலயங்களை நாம பார்க்க முடியும். இது தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு பக்கமா இந்த சிவாலயம் அமையப்பட்டிருந்திருக்கு. ஊர் பொதுமக்கள் மற்றும் இதை தெரிஞ்சவங்க மட்டும் இந்த சுவாமியை அவ்வப்போது வழிபாடு செய்து வந்திருந்தாங்க. இதை பத்தின தகவல் அங்க உள்ளூர்கள் இருக்கக்கூடிய பிரபு மற்றும் முத்துசாமி ஐயா அவங்க அரண்பணி அறக்கட்டளைக்கு ஒரு தகவல் கொடுத்திருந்தாங்க. இதன்படி நாம நந்தியம்பெருமான் செய்து வரப்பட்டும் ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து சுவாமியும் செய்து வச்சாங்க. பெரிய அளவிலான மேற்கூரை அமைக்கப்பட்டு பீடங்கள் அமைக்கப்பட்டும் சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தமிழ் முறைப்படி வேள்வி பூசை வழிபாடு செய்யப்பட்டது. தில்லை வாழந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே என்னாதையர் பகைக்கும் அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் விரி பொழில் சுற்குன்றையார் பிறன் மிண்டற்கடியே. பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ அருகிலேன். திருமுறைகள் அடங்கிய புத்தகம் கொடுக்கப்பட்டது. ஊருக்கு முதல் சிவன் கோயில் வந்ததை எண்ணி எல்லாரும் மகிழ்ச்சியா கொண்டாடிட்டாங்க. அன்பர்களுக்கு உருத்திராக்கம் அணிவிக்கப்பட்டு ஆலயம் ஊர் பொதுமக்கள் வழிபாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டது. சிவபுண்ணியம் சேர்க்கும் இது போன்ற திருப்பணியில நீங்களும் இணைஞ்சிக்க விரும்பினா பிளே ஸ்டோர்ல அரண்பணிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி மாதம் 100 ரூபாய் மட்டும் செலுத்துங்க. 100 ரூபாயில 100 சிவாலயங்கள் திருப்பணி பண்ணலாம்.